முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு அதுக்கு முன்னால மணி நீங்க சொல்ல விரும்புறது ஒரு பாயிண்ட் என்னன்னா அதாவது வழக்கமா இப்போ அரசியல் கட்சிகள் தேர்தல் காலத்துல அதிகப்படியா ஒருத்தர் இழிவா பேசுறாங்க. அது இந்த தேர்தல்ல ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாரும் பேசுறாங்க, மாறி மாறி பேசுறாங்க. இது அந்த மாதிரி பேட் மவுத்னுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பேசியிருந்தா கூட என்ன பொறுத்தவரைக்கும் அது பரவாயில்ல. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம். இந்த விஷயம் ஒரு விதத்துல இது ஒரு சின்ன விஷயம். இது ஏன் ஒரு பிரதம வேட்பாளராக இருக்கக்கூடியவருக்கு தெரியலன்னு சொல்றேன். அது எனக்கு புரியல. அதாவது இப்ப திமுக அண்ணா திமுக கரவேஷ்டி கட்டிக்கிட்டு கூட அவங்க பூத்து கிட்ட போக மாட்டாங்க. ஆம் ஆத்மி கட்சியோட சென்ட்ரல் சென்னை வேட்பாளரை நான் பார்த்தேன். அவர் கிட்ட போகும்போது தொப்பியை கட்டிட்டு போறாரு. சோ அந்த ஒரு சின்ன விஷயம் கூட இவருக்கு தெரியலன்னா அப்புறம் புரிஞ்சுக்க முடியல. எப்படி சொல்ற மாதிரி இது தெரிஞ்சு தெரியாம செய்யறதாக நிச்சயமாக அவர் செய்ததுக்கு பின்னால ஒரு தெரிஞ்சே தான் செய்யறாரோ அப்படிங்கிற எண்ணம் வருது. தெரிஞ்சு செய்தறதா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்னு ஒரு பிரதம வேட்பாளருக்கு தெரியாதா? பின்ன வழக்கு வரும்னு தெரியாதா? ஆக நான் என்ன கேக்குறேன், இவங்க ஆம் ஆத்மி தொப்பியை வெளியே எடுத்துட்டு போற மாதிரி அவரு எப்பவுமே நெஞ்சில அந்த தாமரை குத்தி இருக்கிறது எடுத்துட்டு தான் போயிருக்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம், வேட்பு மனு இல்ல அது உள்ள பண்ணலங்க, வெளியே வந்து டாக்டர் எனக்கு ஒரு சந்தேகம், வேட்பு மனு தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சே கூட 4 தொகுதியில நம்மளால வேட்புமனு தாக்கல் செய்ய முடியுது. அதே மாதிரி இதுவும் விதிமீறல்னு நல்லா தெரிஞ்சே அவர் செய்யறாரு. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அதையும் இதையும் நீங்க ஒன்றுபடுத்த கூடாது. ஏனென்றால் வெளியே தலைவர்கள் பேட்டி கொடுப்பது சாதாரணமாக நடைபெறுவது. ஆக எல்லாரும் இப்ப ஒரு சாதாரண நிர்வாகிகள்கிட்ட கூட பேட்டி கேட்கிறாங்க. அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் பேட்டி கேட்கிறார்கள். அவர் பேட்டி கொடுக்கிறார். அவர் அந்த படம் எடுக்கிறதுக்காக அந்த தாமரை போய் கையில் எடுக்கிறார். அதனால அவர் அதாவது அண்ணா தம்பி சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே உடனே அரசியல்வாதிகள் என்றாலே அவர்கள் இப்படி குற்றம் வேண்டுமென்றே புரிந்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா அப்படி பார்த்தா நீங்க சாதாரண வாக்காளர்கள் கூட எவ்வளவோ தவறு செய்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு நம்பிக்கையின்மையை அரசியல்வாதிகள் மீது ஏற்படுத்திவிடக் கூடாது என்பது எனது வாதமாக இருக்கு. அது காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி யாராக இருந்தாலும் தலைவர்கள் எல்லோரும் வேண்டுமென்றே செய்யவில்லை. இது ஒரு யதார்த்தமாக ஒரு பேட்டி நடந்தது என்பதை தான் நான் சொல்றேன். ignorance of law is not an excuse அப்படினு சட்டத்துல சொல்லுவாங்க. இருக்குது. அதனால மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 126A மிக தெளிவாக எலெக்ஷன் மேட்டர்ஸ் எதையுமே நீங்க டிஸ்ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் டிஸ்ப்ளே பண்ணிருக்காரு அப்படிங்கற நினைப்பதற்கான எல்லா வேண்டுமென்றே செய்யவில்லை என்பதும் கையில எடுத்து ஒரு படம் எடுக்கிறாரு. படம் எடுத்துட்ட உடனே அதை கையில வைத்துக் கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக இதை வேண்டுமென்றே செய்வது என்று என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது என்பது என்னென்ன தெரியும். பேசியது வேறு. முதல்ல 2 விஷயம் நடந்திருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் ரொம்ப நேரமா தன் கையில் அதை வச்சு படம் எடுத்துக்கிட்டே இருக்கார். அது சரியா வரல. அவர் மீண்டும் மீண்டும் சிரிக்கிறார். அவரே போர்ஸ் கொடுத்துக் கொள்கிறார். வீடியோ போய் பாருங்க, தெரியுது. முதல்ல அதை எடுத்து முடித்த பிறகுதான் அவர் முன்னணியில் கேமராக்கள் வருது. கேமராக்கள் வரும்போது மீண்டும் அவர் அதை தூக்கி தன் நெஞ்சுகிட்ட வச்சுக்கிட்டு தான் பேசுறாரு. வலிந்து இப்படி வச்சுக்கிட்டு பேசுறாரு. அதுதோ அவர் கையில தொடையிலையோ கீழேயோ இல்ல, அவர் இப்படி வச்சுக்கிட்டு பேசுறாரு. அதைத்தான் யதார்த்தமாக நடந்த ஒன்று என்று சொல்கிறேன். வேண்டுமென்றே நடந்தது ஒன்று. இது யதார்த்தம் நான் சொல்றேன். நீங்க எப்படி நம்ம அதை முடிவு பண்ண முடியும்? யதார்த்தம் இல்ல யதார்த்தம் என்று சொல்கிறேன். இல்ல என்று நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஏனென்றால் அது சட்ட திட்டங்கள் அதே மாதிரி தொடர்ந்து சட்ட திட்டங்களை மீறுகிறார் என்பதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. பிரபலமாக இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. கூட்டம் அதிகமாக கூடி விடுகிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு 7ஆம் தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்தது. அன்றைக்கு தான் கரெக்டா பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. ஏப்ரல் 24ஆம் தேதி சில மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. அன்றைக்கு தான் அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ஒரு ரோட் ஷோ நடத்துறாரு. அது எல்லாமே பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அவர் எடுத்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அவர் மேல சார்ஜ் தேர்தல் அறிக்கையை வெளியிடலாமா? அப்போ துணை தேர்தல் அறிக்கை ஒரு மதத்திற்கு மட்டுமே நாங்கள் அதிகமாக சதவீதத்தை கொடுக்கிறோம் என்று அது நீங்க தேர்தல் அறிக்கை என்று வெளியிடவில்லை செய்யறது இல்லையா? அப்போ நீங்க என்ன கேக்குறேன், அவர்கள் செய்வதை நீங்கள் ஏப்ரல் 7ஆம் தேதி தேர்தல் கமிஷனே 7ஆம் தேதி நாம வெளியிடுறது உனக்கு தவறு இல்லை என்று இல்ல. அதாவது ஏப்ரல் துணை தேர்தல் அறிக்கை ஒரு அப்பீஸ்மென்ட் ஆஃப் ஒரு சதவீதத்தினரை நீங்க செய்யும்போது ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு என்பது நன்றாக தெரிந்தே அவர்கள் முதலாவது விதிமீறல் செய்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கை என்று வெளியிடுகிறார்கள். இல்ல அது கிடையாது. எங்களுடைய தேர்தல் அறிக்கை மார்ச் 26ஆம் தேதியே வந்து விட்டது. ஆனால் சப்ளிமெண்டரி தேர்தல் அறிக்கை என்று எங்களுடைய வெப்சைட்லயும் கிடையாது,
எங்களுடைய எந்த தேர்தல் அறிக்கை நாங்க பத்திரிகை தொலைக்காட்சிகள் என்ன பெயரிட்டு அழைத்தாலும் ரோஜா ரோஜா தான் இல்ல கிடையாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொடுத்த விளக்க உரை என்று தெளிவாக அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்று நாங்கள் தெளிவாக காங்கிரஸ் சொல்ற விளக்கத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல அதுவும் வந்து சரி கிடையாது, நிச்சயமா அதுவும் சரி கிடையாது. அது வந்து வாக்குகளை கவர்றதுக்கோசரம் வந்து அந்த சப்ளிமெண்டரி மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மிட்ஸ்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அதை செய்ய முடியாது, செய்யக்கூடாது. சொல்லவே இல்லை. அப்படிதான் வந்திருக்காது தகவல். அதற்கு பிறகு இந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு அது வந்திருக்கனாலே அங்க ஏதோ சிக்கல் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். இல்லையே, ஏற்கனவே எங்க தேர்தல் அறிக்கை இருக்கிற ஒண்ணு. நாங்க மார்ச் 26ஆம் தேதி கொடுத்த தேர்தல் அறிக்கையில் இன்றைய விவாதத்தின் பொருள் வந்து 4.5% நாங்கள் ஒரு நிமிஷம். மோடி சம்பந்தப்பட்டது இன்றைய விவாதம். இந்த மோடி சம்பந்தப்பட்ட விவாதத்துல இவங்க டாக்டர் தமிழிசை சொல்ற மாதிரி அவர் யதார்த்தமாக செய்தார், யதார்த்தமாக செய்யறாருன்னு அவங்க சொல்றாங்க. அது எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் எப்படி யதார்த்தமாக செய்ய முடியும்? அப்படி என்றால் நீங்க சொன்ன மாதிரி ignorance of law அது எல்லாருக்கும் தெரியுது. டிவி ஸ்கிரீன்ல இருக்குது, யூடியூப்ல இருக்குது, போய் பாருங்க. அவர் கை அந்த சின்னத்தை காமிச்சிட்டு 5 நிமிஷம் பேசுறாரு. அப்படின்னா வந்து நீங்க வந்து அவருக்கு இந்த விஷயம் கூட தெரியலனா அவர் எப்படி பிரதம மந்திரி ஆக முடியும்? இந்த விஷயம் கூட தெரியலன்றது. அதாவது நான் இப்ப ஒரு கையில ஒரு பொருளை வைத்திருக்கிறேன், பத்திரிகையாளர்கள் வருகிறார்கள், அது படம் எடுத்து விட்டு அப்படியே நான் கையில வைத்துக் கொண்டு பேசுறேன். நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி விதி மீறல்கள், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மீறக்கூடிய ஏராளமான வேலைகளை அரசியல் கட்சிகள் தேர்தல் காலத்தில் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப மோடியை மட்டும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் குறி வச்சு தாக்குறதுக்கு அல்லது ஒரு சின்ன விஷயத்தை காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மியும் ரொம்ப பெரிதாக புகார் கொடுத்து, சின்ன விஷயங்கிறது ஒரு சிலர் பார்வையில் சின்ன விஷயத்தை அவங்க பெருசுபடுத்துறாங்க புகார் கொடுத்து அப்படின்னு சொல்ற வாதங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறேன்னா, பொதுவாக ஒரு தேர்தல் காலம் முழுவதுமே தொடர்ச்சியாக பல கட்சிகள் விதிமீறல்களில் பலவிதமாக ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதை பற்றி நாம் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டே இருக்கிறோம். எந்த கட்சி செய்தாலும் அதை பற்றி செய்திகள் வருகிறது, ஊடகங்கள் அதை படம் பிடிக்கிறது, விவாதம் நடக்கிறது, அது எல்லாமே நடக்குது. ஆனால் என்னன்னா, நம்ம அதெல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் இந்த டெசிபிளுடைய சத்தத்தில் மறந்து அடுத்த விவாதத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேர்தலுக்கு 48 மணி நேரம் முன்பு க்ளோஸ் ஆஃப் அந்த என்ன சொல்றாங்க, அந்த க்ளோஸ் ஆஃப் கன்க்ளூஷன் ஆஃப் போலிங்க்கு முன்னால ஒரு 48 மணி நேரம் இன்னும் களம் வேறு விதமாக மாறி கிரவுண்டே கிளியர் ஆகி முழு போக்கஸும் மக்களுடைய அந்த வாக்களிப்பை நோக்கி போகிறது. அந்த நேரத்தில் நடக்கும் எல்லாமே பூதாகரமாகத்தான் உடனடியாக பேசப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்தவரை இது திட்டமிட்டு இது விவாதிக்கப்பட வேண்டும், அல்லது அன்றைய தினத்தினுடைய ஒட்டுமொத்த மீடியா ஸ்பேஸை இது கவர வேண்டும். இது நாம் மோடி செய்த குற்றமாக மட்டும் பார்க்கவில்லை, இதை ஒளிபரப்பிய ஒட்டுமொத்த ஊடகங்கள் செய்த குற்றமாகவும் இணைத்துதான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஊடகங்களுக்கும் மோடி அளவுக்கு இதே குற்றம் பொருந்தும். ஏனென்றால் அதுலேயும் அவங்க சொல்றாங்க, எந்த விதமான அவங்க என்ன சொல்றாங்கன்னா, political speech intended calculated in influence and effect of result of elections ன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, no person shall display to the public any election matter by means of cinematography, television or any other apparatus. அவங்க கையில காட்டுறது மட்டும் இல்ல, அதை அச்சிடுவது, ஊடகங்களில் காட்டுவது எல்லாமே தப்புன்றாங்க. அப்ப ஊடகங்கள் வரை இந்த எக்ஸ்கியூஸ் சொல்லலாம், யதார்த்தமா நாங்க செஞ்சிட்டோம், அவர் காட்டிட்டார் நாங்களும் காட்டிட்டோம்னு. அதல்ல, அது எல்லாமே தவறு என்றுதான். அதுதான் இப்போ வந்து அன்னைக்கு முதல்ல வந்த தகவலே 2 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லும்போது மீடியா ஹவுசஸ் மேலயும் ஃபைல் பண்ண சொல்லி தான் அவங்க சொல்றாங்க. அவங்க இதுல இன்னொரு சிக்கல் வருது. நீங்க வந்து நம்ம எல்லாரும் டெலிவிஷன் மீடியால இருக்கிறோம் லைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி அதை கட் பண்ணுவீங்க? ஏன்னா இதுல மீடியா எந்த லெவலுக்கு இதுல மீடியாவோட ரோல் வரும்னு எனக்கு தெரியல. எப்படின்னா பிரிண்ட்ல வந்துனா நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம், லைவ்ல டெலிவிஷன்ல போகும்போது நீங்க எப்படி ரியல் டைம் லைவ் வருது நமக்கு, அவர் என்ன பேசுறாரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நடந்த விஷயத்தை அங்க எந்த பத்திரிகையாளராவது கேள்வி கேட்டாங்களா? கேட்கல. இது வந்து 126வது பிரிவு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிராக நடக்குது. இதுல வந்து அதைத்தான் நான் சொல்றேன். அப்படியே மீடியா எல்லாரும் ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஒன் வே டிராஃபிக் அங்க கேள்வி கேட்க முடியாது. அது எல்லாமே ஸ்டேஜ் மேனேஜ்மென்ட் தான் இருக்குது. அதாவது இது யதார்த்தமாக ஒரு நடந்த ஒரு தேர்தல் ஆணையம் வந்து யதார்த்தமா பார்க்கல, வாக்காளர்களை ஈர்க்கும் நோக்கத்தோட. இல்ல அது காங்கிரஸ் வந்து உடனே அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க எங்க கிடைக்கும்னு தேடிட்டு இருந்தாங்க, அங்க ஒரு விஷயம் கிடைச்சிச்சு, உடனே அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தேர்தல் ஆணையம் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நடவடிக்கை எடுத்தது தவறுன்னு நான் சொல்லல, நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், விசாரிக்கட்டும். அது எதனால, எவ்வளவு தூரத்துல இருந்தாங்க, 50 மீட்டருக்குள்ள இருந்தாங்களா, 100 மீட்டருக்குள்ள இருந்தாங்களா, பத்திரிகையாளர்களை யார் அங்கே அனுமதித்தார்கள், எப்படி அவர்கள் செக்யூரிட்டியை இவங்களுக்கு கொடுக்காத போது ஏன் மோடி அவர்கள் மீது மட்டும் குற்றம் சொல்லுகிறார், எல்லா விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். ஒருவேளை நான் சொல்ற காரணமாக இருக்குமோ அப்படிங்கிறதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன்னா இது வந்து குஜராத்தை தவிர மீதி இடங்கள் எல்லாத்துலயும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய சே இல்லாத தேர்தல் இன்னைக்கு நடந்த தேர்தல். அதனால முழு இந்தியாவின் கவனத்தையும் தன்பால் ஈர்ப்பதற்காக வேண்டுமென்றே அவர் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இதை செய்திதான் அவர் ஈர்க்க வேண்டும் என்று இல்லை. மோடி ஓட்டு போட போனாலே அது கவனத்தை ஈர்க்கக்கூடிய செய்தி தான்.
இன்று மோடி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஊடக வழியாகவும் சரி, நீங்க இல்லைன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம், மோடி எங்கே போனாலும் அது செய்தி தான். ஆக அவர் ஓட்டு போட்டுட்டு வந்து போட்டு விட்டு வந்தார் என்பது செய்தி தான். அதற்காக இப்படித்தான் செய்தியை வர வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லையே. அடுத்த உடனே தேர்தல்ல ரேலிஸ் ஆரம்பிச்சாரு அரவிந்த் கெஜ்ரிவால். என்ன செய்தாலும் இது போன்ற விதிமீறல்களுக்காக தேர்தல் ஆணையம் சீரியஸாக நடவடிக்கை எடுக்காது அப்படின்னு அவர் நம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, நம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவருக்கு இது முழுதாக தெரியும். ஏனென்றால் நான் இந்த தேர்தல் காலத்தை விட்டுருங்க, நீங்க கடந்த 3 ஆண்டுகளாக ஊடகங்களுக்குள் மோடியினுடைய இருப்பை பற்றி நீங்க விரிவாக பார்த்தால் தான் தெரியும். இன்னொன்று, இந்த தேர்தலில் பாஜகவினுடைய தேர்தல் பட்ஜெட், விளம்பர பட்ஜெட் 5000 கோடி, அதை பற்றி விரிவான பேட்டிகள் வந்து ஏறக்குறைய பட்ஜெட் 1000 கோடி அதுவும் வெளிவந்திருக்கு. அப்ப என்னன்னா, இந்த 6000 கோடி ஃபயர் ஒர்க்ஸுக்கு நடுவுல தான் நமக்கு ஒரு ஜனநாயக விளையாட்டை இவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்ல. முதல்ல இன்னொரு பக்கம் தேர்தல் கமிஷனால எந்த வகையிலுமே இங்க நடக்கக்கூடிய தேர்தல் தொடர்பான செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத தேர்தல் கமிஷன் ஒரு மிகப்பெரிய தோல்வியில் தான் நிக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம கண் முன்னால பெய்ட் நியூஸ்ல இருந்து, விளம்பரங்கள்ல இருந்து, முழுப்பக்க விளம்பரங்கள்ல இருந்து நாம் சுவர விளம்பரங்களை அளிக்க முற்பட்டிருக்கோம். அந்த சுவர விளம்பரங்களை வரைந்து கொண்டிருந்தவருக்கு ஏதோ 200 500 சம்பளம் கிடைச்சிருக்கும். அதையெல்லாம் நிறுத்திட்டு ஒட்டுமொத்தமாக ஊடகங்களினுடைய வெளிச்சத்தில் 6000 கோடியை செலவழிச்சிட்டு இருக்கோம். இது ஒரு நாகரிகமா ஃபேஷன் நினைக்கிறாங்க இவங்க. தேர்தல் ஆணையம் தங்களால் முடிந்ததை செய்கிறார்கள். ஆக செய்யறத வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் சில விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும். ஆக நான் ஏற்கனவே சொன்னதை போல மரியாதைக்குரிய மோடி அவர் தேர்தல் ஆணையத்தினுடைய போதாமையை பற்றி நீங்க பேச போயிட்டீங்கன்னா, அவங்க நடவடிக்கை எடுக்காத விஷயங்கள் எல்லாம் நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இது வந்து செலக்டிவா அவங்க வந்து டார்கெட் பண்றாங்கங்கிற முடிவுக்கு தான் இட்டு செல்லும். அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நான் பிராடாகவே பேசுறேன். நான் எந்த கட்சிக்குள்ளேயும் போகல, கட்சி சார்பாகவும் பேசல. நான் ஒரு காமன் மேனாக பேசுறேன். நான் ஒரு காமன் மேனாக இருந்து கொண்டு தான் பேசுறேன். எனக்கு இங்க இருக்கக்கூடிய விதிமுறைகள், அதில் இங்க இருக்கக்கூடிய ஸ்டாச்சுரி கான்ஸ்டிடியூஷன், இதுகளை பின்பற்ற வேண்டும். இதை பின்பற்றினால் தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் அல்லது இங்க இருக்கக்கூடிய கட்டுமானங்களின் மீது ஒரு எளிய மக்களுக்கு, எளிய ஒரு காமன் மேனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். இந்த இன்ஸ்டிடியூஷன் ரன் ஆகிறதுக்கான எல்லா விதிமுறைகளையும் நாங்கள் மாறி மாறி யதார்த்தமாக காலில் போட்டு மிதிப்போம் என்றால் இந்த தேர்தல் மீதும் இந்த செட்டப் மீதும் ஜனங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவநம்பிக்கை ஏற்படுத்துவதில் யார் சிறந்தவர் என்கிற போட்டி மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. ஏற்படுத்துகிறார்கள். இதாவது அரசியல் கட்சிகளை குறை சொல்வதே சில பேரின் வழக்கமாக, குறை செய்தால் குறை கூறாமல் எப்படி இருக்க முடியும்? அதாவது தொடர்ச்சியாக குறை செய்தால், தொடர்ச்சியாக தடை செய்தால், தொடர்ச்சியாக விதிகளை மீறினால் அதை சுட்டிக்காட்டத்தான் செய்வோம். தலைவர்கள் இருப்பார்கள். அந்த சில நேரங்களில் யதார்த்தமான சூழ்நிலைகள், 144 தடை சட்டம் தமிழகத்துல மாத்திரம் கொடுத்தாங்க. தடுப்பதற்கா கொடுப்பதற்கா போட்டது? அப்ப இதை யார் என்ன கேக்குறது? அப்படி வேண்டும் என்றே செய்யவில்லை என்று சொல்ற. எவ்வளவோ பட்டுவாடா நடந்து அப்படி செஞ்சாங்களா? ஆக அப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் செய்யக்கூடாதது நடந்து விட்டால் பரவாயில்லை. இது வந்து ஒரு பத்திரிகை சந்திப்பு, எல்லா நடவடிக்கை எடுக்கறதுதானே. இன்னும் அதிகமான நபர்கள் மீது எடுத்துக்கணும். You should command respect, you should not demand respect னு சொல்வாங்கல்ல, அதுதான் நினைவு வருது. அரசியல்வாதிகளை வந்து குறையே சொல்லக்கூடாது அப்படினு சொன்னீங்கன்னா, நான் சொல்லல. ஆனா குறையை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்க கூடாது என்பதை நான் சொல்றேன். பேசலாம், நம்ம பேசலாம். அதைத்தான் நான் சொல்றேன். குறை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு நாட்டில்